இந்த போலீஸ் ஆபீசர் ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்துட்டு இருக்கும் போது பீக் டைம்ல அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ல இருக்கிறத பாக்குறாங்க. ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி கன்னை எடுத்துட்டு உள்ள போய் பார்க்க அந்த கடையோட ஓனரை யாரோ சுட்டுட்டு இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல விழுந்து போய் கிடக்குறாரு. நல்ல வேலையா அந்த போலீஸ் ஆபீசர் கூட இருந்தவங்களுக்கு சிபிஆர் பண்ண தெரிஞ்சதுனால அவருடைய உயிரை காப்பாத்திடுறாங்க. கண்முழிச்சு அவரு நீங்க எப்படி இங்க வந்தீங்க, என்னுடைய போன் காலை தான் அவங்க கட் பண்ணிட்டாங்களேன்னு கேட்க போலீஸ் ஆபீசரும் யாருன்னு கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது 911 எமர்ஜென்சிக்கு இவர் போன் பண்ணிருக்காரு. போன் பேசிட்டு இருக்கும் போதே இவருடைய காலை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிபிஆர் பண்ண லேடி இவருடைய கால் ரெக்கார்டரை கேக்குறாங்க. அதுல இவர்கிட்ட பேசிட்டு இருந்த லேடி ரொம்ப மோசமா பேசிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் காலை கட் பண்ண அந்த லேடியை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த லேடி இந்த ஒரு கால் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காலை கட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லேடியை வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. அந்த லேடியும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்ன மாட்டி விட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மாட்டி விட்ட லேடிக்கு கால் பண்ணி சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் கார்ல போய்கிட்டே போன் பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பூனை குறுக்க வந்திருக்கும். பயத்துல இவங்க காரை திருப்புறாங்க. அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுது. ரத்த வெள்ளத்துல இவங்க இருக்கும் போதுதான் இத்தனை நாளா இவங்களால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றதே இவங்க உணர்றாங்க. இந்த மாதிரி அவங்க வேலையை சரியா செய்யாத ஆளு உங்க கூட இருக்காங்களா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.